Hi friends, welcome to Trade at Home. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் செஷன், அதாவது அந்த 9 to 9:07 அந்த டைமிங் பீரியடில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, எந்த சைடு பையர்ஸாக செல்லர்ஸாக இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கங்கிறத அது பார்த்தா உங்களுக்கு ஓரளவு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இதை பற்றி. நீங்கள் அதை பற்றி பார்க்கலைன்னா கூட கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட்டு பேக் டெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்களோட ஸ்டாக்கில் இன்புட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைரெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இதுதான் டூஸோட 4வது பாயிண்ட்டு. அதாவது எந்த ட்ரெண்டில் போகுதுங்கிறத நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடில் கரெக்டான டைரெக்ஷனில் என்ட்ரி ஆகணும். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ லாஸ் இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணணும். அதான் டிசைட் பிஎன்எல். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன் பிரமிட் மெத்தட். அதாவது நீங்கள் பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ட்ரேடு எத்தனை குவான்டிட்டி எடுக்கீங்களோ அதுக்கடுத்த ட்ரேடு அதை விட கம்மியாக தான் போகணும். இதுதான் பிரமிட் மெத்தடும்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட் வந்தாலும் செகண்ட் ட்ரேடில் சப்போஸ் லாஸ் வந்தால் கூட ப்ராஃபிட்டை விட லாஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மெத்தடு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கேம்பிளிங் மாதிரி எப்போவுமே பார்க்குறீங்க. ஏன்னா கேம்பிளிங் அது நாலேஜ் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் கேம்பிளிங். இது நம்ம நாலேஜ் எடுத்துக்கிட்டு பண்ணால் இது டெக்னிக்கல் கூட, இது ஒரு பிஸ்னஸ் தான். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்கலாம். டோன்ட் என்டர் இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது எதுக்கு சொல்கிறோன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு லார்ஜ் சைஸ் இருக்கும், அதாவது குவான்டிட்டி அதிகமாகும். அதனால் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் அதிகமாகவே இருக்கும். அதனால் பிகினர்ஸு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் இதை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் த லிவரேஜ். நம்ம முந்தின பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சிமிலர் தான். ஏன்னா லிவரேஜ் யூஸ் பண்ணால் நீங்கள் ஒரு 1000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 10,000 ரூபா வரை ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ரோக்கர்ஸுமே லிவரேஜ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி அவங்களோட லிவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸோட கெப்பாசிட்டியும் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன், அஸ் அ பிகினர்ஸ் லிவரேஜ் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு டோன்ட் ட்ரேட் மோர் தென் 2 ட்ரேட்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே எடுக்காதீங்க. பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் கன்வெர்ட் யுவர் பொசிஷன். இது என்னென்னா, நீங்கள் பிக்சரில் பார்த்தா தெரியும், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் எடுத்துருவாங்க, இன்றைக்கி லாஸாக போகுது நாளைக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்களோட இன்ட்ராடே ட்ரேடை கேஷ் அண்ட் கேரியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டேக்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா இன்றைக்கே ப்ராஃபிட்டோ லாஸோ அது மேக்ஸிமம் இன்றைக்கியோட முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் டே அது என்ன ஆகுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. திடீர்னு ஓவராக கேப்டன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டபுள் லாஸ் ஆகிடும். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் என்டர் ஸ்டாக் வித்தவுட் எனி கன்ஃபர்மேஷன். அதாவது ஸ்டாக்கில் கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா நீங்கள் என்ட்ரி ஆகவே செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி அது கன்ஃபர்மேஷனுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் என்டர் பை எமோஷன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எமோஷன் இல்லாமல் தான் எப்போவுமே ட்ரேட் பண்ணணும். அது ட்ரேடருக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் நம்மளோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸு. எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே ட்ரேடர் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.